நேயர்களுக்கு வணக்கம். ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணணும்? எப்படி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும்? அது எப்படி பை செல் பண்ணணும்? அப்படிங்கிறது பொதுவாக இதுக்கு முன்னாடி 2 பதிவுல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்தது, ஒரு ஸ்டாக்கை நீங்க வாங்கிட்டீங்க. ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு 3 நாளோ 3 வாரமோ 1 மாதமோ உங்க டார்கெட் வர வரலையும் நீங்க வெயிட் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க. அது சில நேரங்கள்ல 3 நாள்லயும் வந்துடும், 1 வாரத்திலயும் வந்துடும். உங்க டார்கெட் வந்தாலும் நீங்க வெளியில வர போறீங்க. ரைட். நான் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தை சூழ்நிலையில ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கு. ஒரு ஸ்டாக்குக்கும் சரி, ஒரு இண்டெக்ஸுக்கும் சரி, நியூஸ் பேசிஸ்ல தான் இன்னைக்கு சந்தை ஏறி இறங்கிக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதும். இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்க வாங்கி இருக்கிற ஸ்டாக்கை கேபிட்டல் எரோஷன் இல்லாம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போடணும், டார்கெட்டையும் வச்சுக்கணும். அப்போ அதுக்கு சில நுணுக்கங்கள் நமக்கு தேவைப்படும். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் ஜிடிடி ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது உங்களுக்கு லீடிங் புரோக்கிங் கம்பெனி எல்லாத்துலேயுமே இருக்கும், சில நிறுவனங்களில் இல்லாமலும் இருக்கும். அது நீங்கள் எந்த நிறுவனத்தில் வச்சுருக்கீங்களோ அந்த நிறுவனத்தில் கேட்டு அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸை நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கீழே கொண்டு வரல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க, ஓவர் நெட் பொசிஷனும் வச்சுக்கணும். அப்போ டார்கெட்டு ப்ளஸ் ஸ்டாப் லாஸும் போடணும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் வாங்கியிருக்கிற பங்கு விலை 1000ன்னு வச்சுக்கோங்களேன். குவான்டிட்டி 100. ஓகே. டார்கெட்டு 1080. அப்போ ஸ்டாப் லாஸை நீங்கள் ஒரு தோராயமாக 960 வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது, முதல்ல ஷேரை வாங்கணும். உங்களுடைய மொபைல் ஆப்பை ஓப்பன் செய்யுங்கோ, ஸ்டாக்கை சர்ச் செய்யுங்கோ, பை ப்ரெஸ் பண்ணுங்கோ, சிஎன்சி டெலிவரி தேர்வு செய்யணும். குவான்டிட்டி 100. மார்க்கெட் அல்லது லிமிட் பிரைஸு தேர்வு செய்யவும். மார்க்கெட் பிரைஸை கூடுமானவர்களையும் தவிர்ப்பது நல்லது. லிமிட் பிரைஸுங்கிறது தேர்வு செய்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் கண்ணில் பார்க்கும் விலையோட வாங்கும்போது ஒரு 50 பைசாவை கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச ரேட்லையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய சௌரியம். அப்போ பிளேஸ் ஆர்டர் செய்யுங்க. அடுத்தது, சிஎன்சி என்பது டெலிவரி பொசிஷனுக்கான ப்ராடக்ட் டைப். அதை ஓவர் நைட்டு வச்சிருக்கலாம். அடுத்தது, நீங்க டார்கெட் மட்டும் போடணும்னு நினைச்சீங்கன்னா அதே ஸ்டாக்கை மீண்டும் ஓபன் செய்யவும், கிரியேட் ஜிடிடியை தேர்வு செய்யணும். ஜிடிடி செல் ஏரியாவை தேர்வு செய்யுங்க. கிரேட்டர் தேன் பகுதியில் கிரேட்டர் தேன் பிரைஸ் பகுதியில் 1080 இன்க்ளூட் பண்ணுங்க. குவான்டிட்டி 100. அப்போ லிமிட் பிரைஸை தேவைக்கேற்ப உள்ளிடணும். சப்மிட் கன்ஃபார்ம் செய்யுங்க. அப்போ ப்ரைஸ் 1080 ட்ரிகர் செய்ததும் ஜிடிடி செல் ஆர்டர் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பி எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். சரி சார், நாங்கள் பார்த்துக்கிட்டு செய்கிறோம், நான் ஜிடிடி ஆர்டரில் வெறும் ஸ்டாப் லாஸ் மட்டும் சேஃப்டிக்காக போட்டுக்கிறேன்னா கீழே கண்ட்ரோலில் வரங்க. மீண்டும் கிரியேட் ஜிடிடி செல் செல்லவும். அப்போ லெசர் தேன் ப்ரைஸ் 960, குவான்டிட்டி 100. தேவையான செல் லிமிட் ப்ரைஸை நீங்கள் 50 பைசா வச்சுக்கலாம், 20 பைசா வச்சுக்கலாம், 1 ரூபா வச்சுக்கலாம், 5 பைசா வச்சுக்கலாம். அது உங்கள் சௌகரியம். அப்புறம் சப்மிட் கொடுங்க. ப்ரைஸ் 960க்கு கீழே டெக்கனால் செல் ஆர்டர் எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். இதெல்லாம் ஒரு சேஃப்டி மெஷருக்காக சொல்கிறது. மிக முக்கியம், டார்கெட் ஜிடிடி ப்ளஸ் ஸ்டாப் லாஸ் ஜிடிடி ரெண்டையுமே தனித்தனி ஆர்டர்ஸாக வைத்தால் டார்கெட் எக்ஸிக்யூட் காண பிறகு ஸ்டாப் லாஸ் ஜிடிடி இன்னும் ஆக்டிவாக இருக்கிறதா என்பதை கண்டிப்பாக ஞாபகமா ஜிடிடி ஆர்டர்ஸ் பகுதியில் சரிபார்த்து கேன்சல் செய்வது மிக முக்கியமான அவசியம். பார்த்துக்கோங்க, அதை உறுதி பண்ணிக்கோங்க. ஒன்று க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொன்று பெண்டிங் இருக்கக்கூடாது. மறுபடியும் அந்த விலை வந்ததுன்னா கையில் உங்கள்கிட்ட பணம் இருந்ததுனாக்கா இன்னொரு செல்லிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அவங்கிறதுக்குள்ள எச்சரிக்கையாக இந்த இடத்துல இருக்கணும். அதனால பை 1000, டார்கெட்டு 1080, ஸ்டாப் லாஸ் 960, ஓவர் நைட் சிஎன்சி பொசிஷன். சில ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில்
T+1 இருக்கும். அதை நீங்க உறுதி பண்ணிக்கோங்க. அப்போ T+1க்கு அப்புறம் நீங்க 3வது நாள் தான் இது போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில புரோக்கிங் கம்பெனியில நீங்க வாங்கினோடனே போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஜிடிடியில் ட்ரிகர் ப்ரைஸ், லிமிட் ப்ரைஸ் மற்றும் குவான்டிட்டி அமைக்கிறது, ட்ரிகர் ஆன பிறகு ஆர்டர் எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பப்படுறது. ஜிடிடி பொதுவாக 1 வருடம் வரை வேலிடாக இருக்கும். கேப் அப், கேப் டவுன் அல்லது வேகமான மார்க்கெட் நோஸ் டைவ் அடிக்குது பார்த்தீங்களா, ஏதோ ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட், அப்போ ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனாலும் எதிர்பார்த்த விலையிலேயே எக்ஸிகியூஷன் கிடைக்கும் என்பதும் உத்தரவாதம் இல்லை. அதனால நீங்க உங்களுடைய ட்ரேடிங்கை வாங்குற போதும் சரி, விற்கிற போதும் சரி, வித்திருத்துன்னு மெசேஜ் வந்ததுன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அல்லது ஹோல்டிங்ஸ் அல்லது ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட்ல போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் அதை உறுதி செய்ய வேண்டும். அது சாட்டிஸ்ஃபை என்டையர் குவான்டிட்டி போயிருக்கா, பகுதி போயிருக்காங்கிறதெல்லாம் நீங்க தான் உறுதி பண்ணிக்கணும். வர்த்தகம் என்றாலே சற்று விழிப்புணர்வாக வர்த்தகம் செய்ய வேண்டியது. இது முதலீடு டைப்ல வச்சிருந்தாலும் இந்த ஜிடிடி ஆர்டர் உங்களுக்கு 1 இயருக்கு வேலிடிட்டி இருக்கனால நாம கொஞ்சம் ஜிடிடி ஆர்டர் போட்டு வச்சுட்டா கொஞ்சம் சந்தையை பற்றி கவலையுடன் தூங்காம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். பெரிய நீங்க என்ன லாஸ் ஏதோ பர்சன்டேஜ் 1:3ன்னு வச்சுட்டீங்களா, இப்போ 1% தானே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகருக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ லாபம் கிடைக்கிறதுனாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும், நஷ்டத்தையும் குறைச்சி உங்களுக்கு ட்ரிகர் போது பெரிய கேபிட்டல் எரோஷனுக்கு இதில் வழி இருக்காது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அடுத்த பதிவில் கவர் ஆர்டர் எப்படி போடுறது, பிராக்கெட் ஆர்டர் எப்படி போடுறதுங்கிறத தனித்தனியாக பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் தயவுசெய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட உறவினர்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சந்தை குறித்த வர்த்தக முறை எப்படிங்கிற தகவலை அவ்வப்பொழுது இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுறேன். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் மற்றும் லைக்கு என்னை உற்சாகப்படுத்தும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.